தீர்க்கதரிசியினுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு கப்பம் கட்டுறதை போல் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பான். சபைக்கெல்லாம் வரமாட்டான், சங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். நான் சொல்கிறேன், இந்த உபதேசம்லாம் கடுமையான உபதேசம். யாருக்கு செவி காட்பார்? இவ்வளோண்டு திராட்சரசத்துக்கும் இவ்வளோண்டு ரொட்டிக்கும். அதான் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ரொட்டியாகவும் கிரேப் ஜூஸும் தெரியும். நமக்கு அது அப்பமும் ரசமாக தெரிகிறது, தேவனுடைய சரீரமும் தேவனுடைய ரத்தமாக தெரிகிறது நமக்கு. அதுக்கு போய் அவ்வளோ பேசுகிற பாஸ்டரு எங்கள் மனசோட இதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் வேசித்தனத்தில் மூழ்கி இருக்கிற குடும்பங்கள், மூழ்கி இருக்கிற ஜாதிகள். கொஞ்சம் கூட அந்த ஆவிக்குரிய கூச்சமே இருக்காது. என்னடா இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை, அது எடுக்கிறதுக்குன்னு திருவிருந்து எடுக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் நல்லா வளாவி வச்சிட்றான், சூப்பு கடை மாதிரி. ஏன் வேணாலும் மொண்டு குடிச்சிக்கோங்க, ஏசின் ரத்தம் அது விலையேற பெற்றது, அது இந்த மாதிரிலாம் தகுதியெல்லாம் பார்த்தா கொடுக்குறவனுக்கே தகுதி இல்லை. எப்படி பேசிடலாம்? இதெல்லாம் பிலேயாமின் உபதேசம்.